வணக்கம் மாறே நட்புகளே, நதருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே போனேன். என்னடா அண்ணே எப்போ பார்த்தாலும் நேற்று சாயங்காலமே 6 மணி லைவில் சில விஷயங்களை பற்றி பேசுவார். இந்த செட்டப் கிளவி போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தது, அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கள், அந்த நியூஸ் எல்லாமே எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பானது. அதில் பல பேர் மேலே குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அந்த திவ்யா கலச்சி, அப்புறம் சாதனா, அப்புறம் சூர்யா, இந்த மாதிரி நிறையா பேருடைய பேர் அடிபடுது. இது எந்த அளவுக்கு உண்மை? என் பேர் தான் அடிபட்டுச்சு, அதையும் நான் சொல்லணுமே. நானும் ஏதோ வானவில் குரூப்பு அப்படின்னு சொல்லி என் பேர் அடிபட்டுச்சு. அப்படிங்கும்போது இதெல்லாம் என்ன பார்த்துட்டு அன்னை அமைதியாக இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் குடும்ப விஷயமாகவே பேசுகிறாரு. மீடியாவில் இப்படி இவ்வளோ தூரம் அமளி தும்மலி நடந்துக்கிட்டு இருக்கே, பல வீடியோக்கள் நியூஸ்கள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கே, அதை பற்றி ஏதாவது எங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுக்கு இணங்க நேற்று நைட்டு கூட பார்த்தேன் சூர்யாவுடைய லைவை. ஒரே அனல் பொறி பறந்துச்சு, தீப்பொறி திரும்புவ மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் பயங்கரமாக காரசாரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நிறையா பேர் சூர்யாவுடைய பேச்சை ரசிச்சிங்க, சூப்பரான ஸ்பீச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் இதை பற்றி பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு என் குடும்ப பிரச்சனையே பெருசாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது, எதுக்குப்பா நம்மளுக்கு இது தேவையில்லாத வம்பு, நம்மக்கிட்ட காவல்துறை கேட்டாங்கன்னா நம்ம அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம கொடுப்போம், அது வரைக்கும் நம்ம அமைதி காப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. அது தவிர்த்து சில பாயிண்ட்டுகள் வேணும். எது பேசினாலும் நான் பேசுனா எப்படி பேசுவேங்கிறதே உங்களுக்கு தெரியும், ஆதாரத்தோடு பேசுவேன். அதுலேயுமே அவங்க வாயிலிருந்து என்ன வருது, இந்த செட்டப் கிழவி என்ன பேசுகிறாங்கிறத பார்த்து, அதில் அவள் என்ன உளறி கொட்டியிருக்கா, அவள் என்ன ஆதாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் பேசுவேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் 7 மணிக்கே உட்காந்து கதற ஆரம்பிச்சிட்டா. 10 மணிக்கு நான் வர்றேன், நான் நீங்கள் மக்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். என்னமோ இந்த அம்மா பெரிய இந்த முதல்வன் படத்தில் வர்ற ரகுவரன் மாதிரியும், இந்த அம்மாவை கேட்குறதுக்கு அர்ஜுன் ஒருத்தன் பிறந்து வர்ற மாதிரியும். டேண்டி, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாளாம். அந்த கதையை உனக்கிட்ட இருக்கிற ஸ்பேனர்ஸ் இருக்குது பற்றியா, அதை பூரா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நியாயமாக மக்கள் கேட்குற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. நீ பேட்டி கொடுத்ததே ஃபுல்லாக ப்ராடு. அந்த பேட்டியில் எந்த உண்மையும் இல்லை. ரெண்டாவது, நீ பேசுனது பூராமே பொய்யுங்கிறத நீயே காலையில் ஒப்பிச்சிட்ட உன் வாயால். அதாவது இப்போ என்ன சொன்னா, முதல்ல நேராக லைவ் போட்டுக்கிட்டே திவ்யா கழிச்சி வீட்டுக்கு போனான். அங்கே போய் அவன் வந்தவுடனே வாங்க மொக்க பார்வை அப்படின்னு சொல்லி, மேடம் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவன் பேசினேன். அவன் ஒரு கூட்டு களவாணிங்கிறத நான் பின்னால் கொண்டுட்டு வர்றேன். முதல்ல இந்த விஷயத்துக்கு போவான். இவ ப்ரெஸ்ஸில் சொன்னது என்ன, நான் திவ்யா வீட்டுக்கு போனேன், அங்கே பார்த்தா 3 பிள்ளைங்க அலறிக்கிட்டு ஓடி வந்துச்சுங்க, என்னைய காப்பாற்றுங்க, நான் என்னை இப்படி வச்சு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ப்ரெஸ்ஸில். ஆனால் நீ போட்ட லைவில் எந்த ஒரு குழந்தையுமே அங்கே வரலை ஸ்பாட்டுக்கு. நீ போய் அங்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போதோ, இல்லை நீ அங்கே வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுலேருந்து அங்கே போய் இறங்கி திவ்யாவை போய் அடிக்கிற வரைக்கும் நீ வீடியோ எடுத்திருக்க. அது வரைக்கும் அங்கே இருந்தது யார், அந்த கண்டாரோலி கார்த்திங்கிறவனும் அந்த திவ்யாவும் அவங்களுடைய அக்காவா இல்லை இந்த கார்த்தியோடைய அக்காவான்னு தெரில. நீங்கள் 3 பேர் தானே இருந்தீங்க, வேற புதுசாக அங்கே எந்த ஒரு குழந்தைகளும் வரலை. ரெண்டாவது, நீ அந்த லைவை முடிச்சுட்டு வந்துட்ட, அப்போ அங்கே குழந்தைங்க இல்லை. அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லாமல் நீயா இன்னைக்கு உன்னுடைய வீடியோவில் காலையில் போட்டதில் என்ன சொல்கிற, என்னைய திவ்யா கழிச்சி தேடி திருவனந்தபுரம் வரைக்கும் வந்தா, 2 நாளாக அங்கே தான் இருந்தா, அவள் அப்ரூவராக மாறுறேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. அவள் அப்ரூவராக மாறுறவ நீ எப்படி அவளை 2 நாள் அவளுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி நீ அடைக்கலம் கொடுத்த? இந்த விஷயத்தை நீ இப்போ வரைக்கும் ப்ரெஸ்லேயே நீ சொல்லலையே. நேற்று ப்ரெஸ்ஸில் சொன்னியா, என் கூட அவள் திருவனந்தபுரம் வரைக்கும் வந்தா, 2 நாள் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா? அப்போ அக்யூஸ்டுக்கு ஆதரவு கொடுத்து 2 நாள் கூட வச்சுருந்த நீ தான் ஒரு அக்யூஸ்டு, நீ தான் A1. அவளை விஷயம் 200 வீடியோவை அவள் செல்ஃபோனில் பார்த்தேங்கிற. அதுக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணணும். யாருமே இன்றைக்கி கீபேடு செட்டோ எது ஒன்று டச்சு ஃபோனோ இருந்தாலுமே ஒரு லாக் போட்டு வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீ ஏன் இப்படி ஓப்பன் பண்ண? நீ தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் போட்ட வீடியோவில் என்ன சொன்ன, திவ்யாவுடைய செல்லில் நான் வைரஸை புகுத்திட்டேன், அதில் உள்ளதை பூரா நான் ரெக்கவர் பண்ணி எடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிற, 200 வீடியோ நான் பார்த்தேங்கிற, பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணாமே நீ எப்படி பார்த்த? அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக
இந்த சத்யாங்கிற பொண்ணு திவ்யாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததா நீ சொன்ன. இதில் நீ வந்து ப்ரெஸ்ஸில் 2 பேர் பேரை வந்து நீ விட்டுருக்க. 2 பேர் விடலை, நீ காப்பாற்றிருக்க. 2 பேர் யாருன்னா அந்த கண்டாரோலி கார்த்திங்கிறவனும் இந்த சத்யாங்கிறவங்களும். இந்த சத்யாங்கிறவங்களுடைய ஆடியோவை நீ தான் போட்டிருக்க. மீடியாவுக்குள்ளே என்ன போட்டிருக்க, இந்த மாதிரி வந்து திவ்யாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க, அந்த பையனுக்கு வந்து இது பண்ணி நீ தப்பிச்சு ஓடிருன்னு சொல்லியிருக்க. ஆக வந்து சத்யாங்கிறது தான் A2 அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க. இப்போ அந்த சத்யாவையே முழுசாக மறைச்சிட்ட, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி. இதுக்கு காரணம் என்ன, அதையும் நான் சொல்கிறேன். அதாவது சத்யாங்கிறவ எப்படி கேரக்டர்னா, இப்போ சூர்யாவுக்கு எப்படி வந்து வாய்ஸு அந்த ஆடியோவை ரெக்கார்டிங் பண்ணாலோ அதே மாதிரி சூர்யாவை கோர்த்து விடுறதுக்கு நீயும் சத்யாவும் போட்ட பிளானை, செட்டப் கிழவியும் சத்யாவும் போட்ட பிளானை கண்டிப்பான முறையில் சத்யா வந்து எடுத்து வச்சிருக்கணும் ஆடியோவா. நீ வந்து சத்யாவை கோர்த்து விட்றேன்னு சொல்லி சொன்ன உடனே சத்யா உன்னைய கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீ வந்து என்னை இந்த வழக்கில் சேர்த்தனா நீ என்னென்ன பேசுன, நீ எனக்கு வந்து சூர்யா வந்து 1 லட்ச ரூபா பணம் பேரம் அப்படிங்கிறதுக்கு என்னைய வந்து நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிறத நான் மக்கள் முன்னால் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவேன், நீ பேசின பல அந்தரங்கங்களை நான் வெளியிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே சத்யாங்கிற பேரையே அப்படியே மூடி மறைச்சிட்டேன். அது ஒன்று. 2வது, இந்த கார்த்திங்கிறவன், அந்த திவ்யாங்கிறவ, அந்த இன்னொரு பையன், நீ சொல்கிற அந்த பையன், இந்த 3 பேர் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு போனது, கன்னியாகுமரியில் வந்து அந்த பையன் வந்து திவ்யாவை வந்து செக்ஸ் பண்ண மாதிரியும் அதை வந்து பக்கத்துலேயே இருந்து அந்த கண்டாரோலி கார்த்திங்கிறவன் பார்த்தா மாதிரியும் போட்ட வீடியோவே நீ தான் உன் ஐடியிலேயே நீ போஸ்ட் பண்ணியிருந்த. இப்போ அந்த வீடியோவை காணோம். ஆக இந்த விஷயத்தில் அவனும் தானே உடந்த. இப்போ கண்டாரோலி கார்த்திங்கிறவனும் இதில் உடந்த, அவனுக்கு தெரியாமல் அது நடக்கலை. அவன் கூட்டு போனது, அவங்க 3 பேர் ரூம் போட்டது, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறத அந்த கண்டாரோலி கார்த்தியை பிடிச்சி விசாரிக்கிற விதமாக விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும். ஆக அவனை வந்து கடைசி வரைக்கும் இந்த சீன்லேயே கொண்டு வர மாட்டேங்கிற, அவனை அவாய்ட் பண்ணுற. அவளுடைய வீடியோக்கள் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கும் உனக்கு வந்து இப்போ வரைக்கும் காரணம் சொல்ல மாட்டேங்கிற. அதை தவிர்த்து உன்னுடைய பணம், என் பணம் 2.5 லட்சம் ரூபாயை வந்து திவ்யா வந்து ஹேக் பண்ணிட்டா, அவளுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அவள் ஹேக் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இதில் என்ன உண்மை நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எல்லோ டாலரு சிம்பிள் அதிகமாக வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் அவங்களா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வந்து லாக் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு டயத்தில் இவ வந்து என்ன பண்ண, இந்த செட்டப் கிழவி சூர்யாவுடைய ஆடியோக்கள், சுமியோடைய ஆடியோக்கள், அப்புறம் நிறைய ஆபாச புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து சுமியோடைய அரை நிர்வாண படங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அப்போது சில சேனல்கள், அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. இவங்க சில சேனல்கள்னு கிடையாது, யார் வேணாலும் ஸ்ட்ரைக் அடிக்கலாம். ஆபாசமாக பேசினா ஸ்ட்ரைக்குங்கிறது யார் வேணாலும் அடிக்கலாம், ரிப்போர்ட் யார் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி வந்து நீ தொடர்ச்சியாக நீ வந்து ஸ்ட்ரைக் வாங்கி 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 ஏற்கனவே ஒரு சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் விழுந்து இருக்கிறதா எங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து நிறைய உனக்கு வந்து சேனலில் எல்லோ சிம்பிள், நீ கெட்ட வார்த்தை பேச பேச யூடியூப்புக்காரங்களே உன்னுடைய அமௌண்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க, ரிலீஸ் பண்ணலை. இதுதான் உண்மை. இந்த பழியை தூக்கி அப்படியே வந்து திவ்யா மேலே நீ போடுற. ஏன்னா ஒருத்தவங்க சேனலு பாஸ்வேர்டு தெரியாமல் யாரும் உள்ளே போகவும் முடியாது. இப்போ என் சேனல் இருக்குன்னா எனக்குன்னு ஒரு இமெயில் இருக்கும், எனக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதை எல்லாருமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நாங்களாம் சாதா ஃபோன் வச்சுருக்கிறவங்க, எங்களுக்கே வந்து செக்யூரிட்டி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்போது யூடியூப்பில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிற நீ உனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அந்த அளவுக்கு நீ கெடுபடியாக பாதுகாப்பு வச்சுருப்ப. இதையும் தாண்டி உன் செல்லுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. உனக்கு பணம் வராதுக்கு போனது காரணம் நீ பேசின வார்த்தைகள், நீ விட்ட கெட்ட வார்த்தைகள். அதனால் உனக்கு கம்பெனிக்காரன் லாக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழியை தூக்கி திவ்யா மேலே நீ போட்டிருக்க. இது என்னுடைய சந்தேகம், ரைட்டா? அதே மாதிரி இப்போ இந்த நேற்று வரைக்கும் என்கிட்ட இதில் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லியிருக்கா, எல்லா சேனல்லையும் இதுக்கு சூர்யாவுடைய செக்ஸ் வீடியோ, நியூடு வீடியோ, சாதனாவுடைய நியூடு வீடியோ, அப்புறம் வந்து இன்னும் நிஷா அப்படிங்கிறவங்களுடைய நியூடு வீடியோ, இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் ப்ரெஸ்ஸில் சொன்னவ, இன்றைக்கி நாங்கள் போய் காவல்துறையிட்ட போய் சொல்லி வக்கீல் மூலியமாக நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில் வீடியோவில் சூர்யாவை கலட்டி விட்டான். சூர்யாவோட வீடியோ அதில் இல்லை, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து அப்படியே அந்தர்பல்டி அடிச்சிட்டான். இது தவிர்த்து அந்த பாவம் அந்த இந்த பொண்ணு உதயா சுமதி அப்படிங்கிற பொண்ணு, அது பாவம் என்ன பண்ணுச்சு, அது பாட்டுக்கு பாவம் ஒரு பச்சை மண்ணு ஒரு குழந்தைய வச்சிருக்கு. இவ டார்கெட்டு பூராமல் எப்படி தெரியுமா, ஈவிரக்கமே பார்க்கறது இல்லை யார் மேலேயுமே.
அவங்க தப்பு செஞ்சவங்களா செய்யாதவங்களா அவங்க மேலே இப்படி ஒரு வீண் குற்றச்சாட்டை சொல்கிறோமே, அதனால் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குமே, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களே அப்படிங்கிற எண்ணமே இவளுக்கு துளி கூட கிடையாது. யாராக இருந்தாலும் பழிய தூக்கி போட்டுறது. போட்டதுக்கப்புறம் உட்காந்து அண்டாவும் குண்டாவும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நக்கல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு அவங்கள பூரா நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு இவளுக்கு 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கக்கரி போட்டு சிரிச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. குடும்பம் கெடுத்தவளுங்க இவளுக்கு 2 பேரும். நேற்று கூட பாருங்க, அந்த தீபாங்கிற பொண்ணு போய் ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூ வார்டில் அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி சில சகோதரிகள் சொல்கிறாங்க, அண்ணே இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு பாவம்னே, அந்த பொண்ணையும் தேவையில்லாமல் போய் இந்த மீடியாவுக்குள்ளே இதுக்கு திவ்யா கள்ளச்சி விஷயத்துக்கும் தீபாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி அந்த பிள்ளை எங்கேயோ இருக்கு. இவளை திட்டுனா, இவளை வந்து ஒரு ஆள் எதிர்த்தா அப்படின்னா இவ எல்லாரையும் எல்லா கேஸ்லையுமே கோர்த்து விட்டுருவா. இவளுடைய கேரக்டரே அதுதான். ஏற்கனவே எங்களுக்கு அப்படித்தான் பண்ணான். நாங்கள் சும்மா இருந்தவங்களை போய்கிட்டு எங்களை போய் அந்த ஒரு கேஸில் இவங்களுக்கு தொடர்பு. எதில்? என் மகனுடைய கேஸில் எனக்கு சூர்யாவை சித்தியாக்கி அப்புறம் இன்னும் 2-3 பேரை வந்து இதில் வந்து பின்னால் நின்று அவங்களா வந்து சுய இன்பம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிலாம் இவ வந்து கேஸில் என்னென்னமோ கோர்த்து விட்ருக்கா. எங்கள் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே உள்ள உண்மைத்தன்மை இதில் இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறா, திவ்யா கள்ளச்சிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. அவள் ஒரு யூடியூபரு, நாங்கள் ஒரு யூடியூபர். அவள் டிக்டாக்ல இருந்து வீடியோ போடுறா, நாங்கள் வீடியோ போடுறான். அவள் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணது கிடையாது. நாங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து கூட நாங்கள் இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ஆனதுக்கு முன்னாலேயும் சரி ஆனதுக்கு அப்புறமும் சரி இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு ஃபோனோ இல்லை அவளுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்போ எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இதில் யாரையோ கோர்த்து விடுறதுக்கு பிளானை போட்டு எங்களை எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணி விடுறதே இவனுடைய பொழப்பு. இது இப்போ நேற்று இல்லை, கடந்த இந்த ஒரு 2-3 வருஷமாகவே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுலையாவது இந்த சூர்யாவை மாட்டி விட வைக்கணும். ஏன்னா அவளை பற்றி ஏதாவது ஆதாரத்தை தேடி பார்த்தான். செக்ஸ் வீடியோ இருக்குது, அவள் அந்த ஆப்பில் இருக்கா, இந்த ஆப்பில் இருக்கா, அவள் வந்து பிள்ளைகளை வச்சு இது பண்ணுறா, அவள் பிள்ளைகளையே அவதூறாக பேசினான் நிறையா. இவ பேசுவாளாம், இவ பிள்ளைகளை யாருமே பேசக்கூடாதான். இவ சொல்லுவாளாம், நீங்கள் போகும்போதே பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி சாவணும், உன் பிள்ளைங்க வரும்போதே செத்துடணும், உன் பிள்ளைய நீங்கள் எல்லாம் குடும்பத்தோட காரில் போகும்போது கார் நசுங்கி சாவணும் அப்படிம்பாலாம், உன் பிள்ளையவே நீ குதிரை ஏறணும்பாலாம், இன்னும் என்னென்னமோ பேசுவாளாம் ஒரு பச்சை பிள்ளையில. ஆனால் இவளை பற்றி ஏதாவது பேசிட்டாலோ இவ பிள்ளைகளை பேசிட்டாலோ இவ கொந்தளிப்பாளாம். இது எந்த வகையில் லாஜிக்கு? அதில் நான் பேசுறது இல்லை. இதில் எப்படி தெரியுமா, இந்த உதயா சுமதிங்கிற விஷயத்துக்கு தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதை டைவர்ட் ஆகி வேறு பக்கம் போயிட்டேன். அந்த பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளைய வந்து தேவையில்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் ரூபா இவங்க ஒரு நாளைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து அபாண்டமாக ஒரு கணவன் இல்லாத பெண்ணை பழிய தூக்கி போட்டிருக்க. அந்த குழந்தை மனசு எப்படி பாதிக்கும்? இப்பயுமே வந்து நேற்று இந்த நியூஸு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆன உடனே திலீபாவோட ஸ்கூலில் ஹாஸ்டலில் அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ போட்டு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும்? +1 படிக்கிற பையன், இனி அடுத்த வருஷம் +2 போகிறான். இன்னும் வந்து அவனுக்கு வந்து படிப்பு இருக்குது. அவனை வந்து எவ்வளோ தூரம் அது பாதிச்சிருக்கு குழந்தைய. அவனும் குழந்தை பையன் தானே, 18 வயசுக்கு கீழே உள்ள பையங்க பூராமே குழந்தை பையன் தானே. அப்போ உன்னை எந்த போக்ஸோல தூக்கி போடுறது? ஒரு பையலை வந்து தேவையில்லாமல் அவனையும் நீ சொல்கிற, உன் மகனையும் நான் வந்து குதிரை ஏறுவேன், உன் குதிரையில் ஒரு குதிரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே பேசுகிற. எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து நீ வந்து குழந்தைகள் காப்பகம், குழந்தைகள் ட்ரஸ்ட்டு, சரி அந்த ட்ரஸ்ட்டுக்கு உண்டான ஆதாரத்தை ஏதாவது போடுங்கிறாங்களே, ஏதாவது போட்டியா? 2வது நானே பல தடவை கேட்டிருக்கேன், ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வருது, என்னைக்காவது ட்ரஸ்ட்டுக்கு போய் ஏதாவது நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் நீ பண்ணியிருக்கியா? கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிற, நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம், ஆனால் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்து இது நாங்கள் பண்ணுற தொழிலிருந்து வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அப்போ நீ வந்து வருமான வரி ஏய்ப்புக்காக ஒரு பேருக்காக நீ ட்ரஸ்ட் வச்சுருக்கியா? அப்படி இருந்தால் நீ ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தா அந்த ட்ரஸ்ட்டுடைய சர்டிஃபிகேட்டை நீ போடு, மக்கள் முன்னால் எல்லாரும் பார்க்கட்டும். அது ஒரு பொய். ட்ரஸ்ட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து ஏமாற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நீ அப்படின்னா ஓப்பனாகவே நீ போடு, ட்ரஸ்ட்டு எனக்கு இருக்குது, இந்த இருக்குது, இது தான் என்னுடைய சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி போடு. அதுக்கு நீ என்னென்ன உதவி செஞ்சுருக்கங்கிறத போடு. அதுபோக உனக்கு வந்து வருமானங்கிறது $2758 நீ சொல்கிற, அக்யூரேட்டாக சொல்கிற. $2708 அதோடைய அமௌண்ட் எவ்வளவு? ஒரு டாலருடைய மதிப்பு 80 ரூபா. அப்போ $1000 எவ்வளவு? 80,000 ரூபா.
$2000 1,60,000, அங்கிட்டு ஒரு 40, அப்போ 2,20,000 ரூபா பணம் வந்து மாதம் மாதம் நீ யூடியூப்பில் சம்பாதிக்கிற. அப்புறம் எதுக்கு வந்து குழந்தைகளுக்கு முடியல, அதுக்கு முடியல, இதுக்கு முடியலன்னு சொல்லி மீடியாவில் பிச்சை எடுக்கிற? உனக்கு வர்ற வருமானமே ஒரு மாதத்துக்கு 2,20,000 ரூபான்னு சொல்லி நீயே சொல்லிட்ட. அப்போ எதுக்கு வந்து இந்த போலி வேஷம், பிச்சைக்காரி வேஷம் போடுற? அந்த காசில் வந்து நீ வந்து ஏழைகளுக்கு செலவு பண்ண வேண்டியதானே? உன் குரூப்பு சொல்கிறியே, நான் மக்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேங்கிறீங்களா, அதுலேருந்து நீ என்னைக்காவது ஒரு 10 பைசா நயா பைசா எடுத்து நான் இந்த செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி என்னைக்காவது சொல்லியிருக்கிய? அப்போ நீ சம்பாதிக்கவும் வேணும், அதே நேரம் எல்லா பேரையும் யூடியூப்பரை பூராமே குற்றஞ்சாட்டி, யூடியூப்பர் எல்லாத்தையும் நீ எப்படி பொதுவாக நீ வந்து சொல்லலாம்? யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செக்ஸ் மாஃபியா கும்பலுங்கிற, அப்புறம் இவங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் நெட்வொர்க்குங்கிற, இதெல்லாம் எப்படி நீ சொல்லலாம்? இதில் எவ்வளவோ யூடியூபர் இருக்காங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் அதை அந்த நிறைய பேர் அதை சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரையுமே நீ குற்றஞ்சாட்டுறியா? சொல்லு. நீ சொல்கிறத பார்த்தா யூடியூப்புக்கு வந்தவங்க பூரா பேருமா அப்போ நீயும் தானே யூடியூப்பில் இருக்க. அப்போ நீ வந்து ரொம்ப யோக்கியமா? உன்னுடைய வந்து இதெல்லாம் நாரலையா? இதே மீடியாவில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மேட்ரோமோனிங்கிறதுல நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கோயம்புத்தூரில் 13ஆம் நம்பர் ஜெயிலில் 6 மாதமோ 8 மாதமோ குண்டாஸில் இருந்து தானே வந்திருக்க. அப்போ நீ அதுக்கு வந்து என்னமோ நான் ஸ்குவாஷ் போட்டேன், நான் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்றியா? அப்புறம் நீ நிரபராதினா எதுக்காக இன்னும் கோர்ட்டில் போய் வாய்தாவுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க? வாய்தாவுக்கே நீ நிறைய வாய்தாவுக்கு போகலையாமே. இதுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குது? ரெண்டாவது, நீ வந்து ஸ்குவாஷ் போடுறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே? ஏதாவது ஒன்று சொல்லு. நீ இன்னமும் வந்து சட்டத்தின் முன்னால் தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீயும் குற்றவாளி தான். நீ அடுத்தவங்களை வந்து குற்றம் சொல்கிறதுக்கு முன்னால் உன் பின்னால் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறத நீ யோசிக்கணும். யோசிக்காமல் முதல்ல பழி போடக்கூடாது. ரெண்டாவது, இந்த விஷயத்துக்கு காவல்துறை அழைத்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். எங்கள் மடியில் கனம் இல்லை, எங்களுக்கு வழியில் பயமும் கிடையாது. தப்புங்கிறவங்க செஞ்சவங்க ஒருத்தவங்க, செய்யாதவங்கள இந்த பொம்பளை அப்படித்தான் எல்லா இடத்துலையும் போய் கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. என் வழக்கிலேயே சம்பந்தம் இருக்காது, தேவையில்லாமல் போய் எங்களை எஃப்ஐஆர் அங்கங்கன்னு போட்டு எங்களை அலைய வைக்கிறது, எங்களை இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு அலைய வைக்கிறது, கோயம்புத்தூருக்கு அலைய வைக்கிறது, மதுரைக்கு அலைய வைக்கிறது, புதுசாக ஒரு இடமா கேஸை போடுறது. இதுதான் அந்த பொம்பளையுடைய பொழப்பு. யாருமே வந்து சம்பாரிச்சிடக்கூடாது, யாரும் நிம்மதியாக இருந்துடக்கூடாது, யாரும் நகை நட்டு வாங்கிடக்கூடாது, யாரும் கார் இதுன்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. இவளுக்கு பொறாமை. இப்படிதான் சாதனா கார் வாங்கினா, புருஷன் கூட ஜாலியாக வந்து நாங்கள் கார் வாங்கினது அதுக்கு டீவு கட்ட போகிறது வீடு வாங்கினது அதுக்கு டீவு கட்ட போகிறது அவ பாவத்தையும் கொட்டிக்கிற. அவளுடைய இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அவ பாவத்தையும் கொட்டிக்கிற. உதயா சுமதி இப்போதான் அதுவும் கார் வாங்குச்சு, உடனே அவ மேலேயும் உனக்கு கண்ணு. நாங்கள் கார் வாங்கினா எங்கள் மேலேயும் கண்ணு. இதை நைட்டு தான் சூர்யா சொன்னான்னு நினைக்கிறேன். ஆக யாருமே நல்லா இருந்துடக்கூடாது, நகை நட்டு வாங்கிடக்கூடாது. நீ வந்து நான் உனக்கு சொல்லவா, உனக்கு தான் எதுவுமே கிடையாது. உனக்கு வந்து புருஷனும் கிடையாது, பிள்ளைகளும் கூட கிடையாது. நீ எங்கே தங்குற, எங்கே வர்ற, எங்கே போகிறங்கிறதே தெரியாது. நீ ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன். எதுக்கு உனக்கு இந்த வெட்டி பந்தா? நீ இருக்க, நீ வந்து எல்லாரும் இல்லாமல் நீ அனாதையாக இருக்கங்கிறதுக்காக நாங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எங்களுக்கு என்ன சட்டமா? என் குடும்பத்தில் 1000 பிரச்சனை நடந்தால் அதை தீர்த்துக்கிறது நான், சுமி, சூர்யா எங்களுக்குள்ளே தீர்த்துக்குருவோம். இதில் நீ யார் நடுவில் நாட்டாமல் பண்ணுறதுக்கு? நீ யார் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு? நீ யார்? அப்படி ஒரு பிரச்சனைன்னா அதை போய் இப்போ பேஸ் பண்ண போகிறது நான், என்னைய பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது முறைப்படி கொடுக்க வேண்டியது சுமி. இதை இப்போ சந்திக்க போகிறது நானும் சூர்யாவும். நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதுக்கு ஊடால அண்ணாவி நானும் இருக்கேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டாங்களா? நான் கேட்குறேன். அடுத்தவங்க பிரச்சனை முதல்ல மூக்க நுழைக்கிறதே தப்பு. ரெண்டாவது, அவங்க மேலே அவதூறு பிறப்பு அதை விட பெரிய தப்பு. உன் மேலே அடுத்தடுத்து இனிமேல் அவதூறு வழக்குகள் பாயும். கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சிகளை நான், சூர்யா, சுமி எல்லாருமே எடுக்கிறோம். மற்றவங்கள பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தவங்க என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த தீபாவளி என்ன பண்ண போகுது, சாதனா, அப்புறம் அந்த இன்னும் யார், இவன் உதயா சுமதி, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் சுத்தமானவங்க. சூர்யா வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக என் கூட தான் இருக்கா. அவள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. அதே மாதிரி நானும் இவ சொல்கிற மாதிரி இந்த வானவில் குரூப்பு அதில் வந்து இந்த கத்தி சண்டை போடுறாங்க, அதை பண்ணுறாங்க. முதல்ல கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் சண்டையே போட முடியும், சரியா? இங்கே அதுவே வீக்காக கிடக்கு. நான் போய் கத்தி சண்டை போட்டு அப்படியே கலட்டி கிழிஞ்சு போயிடும். போ, நான் ஒன்று சொல்லவா, புகார் கொடு, நம்புகிற மாதிரி புகார் கொடு. எதுலையாவது ஒன்று கோர்த்துன்னு நினைக்கிற, அதையும் நீ ஒரு வருஷமாக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கபர்ஸ்தான்களுக்குள்ள 10 நாளில் போயிடுவேன் புரோக்கருன்ட்ட. அப்புறம் பார்த்தா நான் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா
பொங்கலுக்குள்ளே தூக்கி உள்ளே வச்சிருவேண்ட. பொங்கல் முடிஞ்சு போய் நீ அடுத்து வந்து இந்த ரம்ஜான் வரப்போகுது, நீ என்ன பண்ணுறங்கிறத பார்ப்போம். நீயும் ஒவ்வொரு பிளானாக போட்டுக்கிட்டு தான் இருக்க, எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே தான் இருக்க. இந்த ஒரு படத்தில் ஆனந்தராஜ் தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படிம்பாருல, அந்த மாதிரி நீயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தோத்துக்கிட்டே தான் இருக்க. எங்கள் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு பொய் புகாரை கொடுத்து உள்ளே தள்ளிடலான்னு பிளானை போடுற. ஆனால் உன் பாச்சா வந்து எங்ககிட்ட பழிக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். திவ்யா வந்து அப்ரூவராக மாறிட்டா. நான் தான் போய் ஏமா நான் உனக்கு கேட்குறேன், திருவனந்தபுரத்தில் போய் 2 நாளாக வச்சு அவளை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? குதிரை ஏறினிய நான் கேட்குறேன். அப்போலாம் வந்து இங்கே இருக்கும்போதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ மாத்திரம் உன் வாயாலேயே என் கூட தான் திவ்யா இருந்தாங்கிறியே, அப்போ 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? அப்போ அக்கிஸ்ட்டுக்கு அடைக்கலம் கொடுத்த நீ அக்கிஸ்ட்டு தான் ரைட்டா? பழையபடி முதல் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். ஆக உன்னைய கூப்பிட்டு விசாரிக்கிற லெவலில் விசாரிச்சு உன் ஃபோனை வாங்கி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா உனக்கு தான் ஆப்பு. நீ என்னென்ன மக்களை ஏமாற்றி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் மக்களை எவ்வளோ தூரம் முட்டாளாக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்க, எவ்வளோ பணவேட்டை ஆடி இருக்க, குழந்தைங்க பேரை சொல்லி அங்கே குழந்தை வந்து இதாக இருக்குது, இங்கே இந்த குழந்தைக்கு முடியலன்னு சொல்லி எவ்வளோ ரூபா நீ ஆட்டையை போட்ட, எல்லா டீட்டெயிலும் உன் ஃபோனை பிடுக்குனா கண்டுபிடிச்சிடலாம். யார் ஒருத்தர் வந்து திருடே ஓடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவன் தான் திருடனாக இருப்பேன். ஆக மொத்தத்தில் உன் மேலே உள்ள களங்கங்களையும் பழியவும் துடைக்கிறதுக்காக அடுத்தவங்களை பூராவத்தையும் குற்றவாளிங்கிற. இதில் வந்து குற்றவாளிங்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அவங்கள நீ வந்து காப்பாற்றி விட்டுட்டு நல்லவங்களை எங்களை நீ வந்து மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுற. சட்டம்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது, ஆண்டவேன்னு ஒருத்தர் இருக்கான். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் சரிதான், தப்பு இருந்தால் தான் தப்பு, தப்பு இல்லாதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம், எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது, ஒளிய போகிறது இல்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எங்கே கூப்பிட்டாலும் விசாரணைக்கு போகிறதுக்கும் தயார். எங்களை விசாரித்தா எங்கள் சைடு எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த அவதூறுக்கும் நாங்கள் பயப்பட போகிறதில்ல, எந்த பொய் புகாருக்கும் நாங்கள் வந்து அசர போகிறது கிடையாது. தேங்க்யூ.